வணக்கம். நாம எல்லாரும் பறக்க ஆசைப்பட்டிருப்போம். ஆனா அந்த பறக்கும் ஆசை எப்படி இன்னைக்கு பெரிய பெரிய கட்டடங்களோட கூரைகளை தாங்குற ஒரு டெக்னாலஜியா மாறுச்சுன்னு தெரியுமா? வாங்க, கட்டடக்கலையோட ஒரு மாபெரும் ரகசியத்தை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். நீங்க எப்போவாது ஒரு பெரிய ஏர்போர்ட் இல்லைன்னா ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேடியத்துக்குள்ள போயிருக்கீங்களா? அங்க அந்த விஷாலமான இடத்த பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அங்க மிஸ் ஆகிறத கவனிச்சிருக்கீங்களா? ஆமாங்க, தூண்களே கிடையாது. யோசிச்சு பாருங்க, பல கால்பந்து மைதானம் அளவுக்கு பெரிய பல 100 டன் எடை கொண்ட ஒரு கூரை வெறும் ஓரங்கள்ல மட்டும் சப்போர்ட் ஆகி அப்படியே நம்ம தலைக்கு மேல மிதக்கிற மாதிரி நிக்குது. இவ்ளோ பெரிய ஒரு அமைப்பு அதோட சொந்த பாரத்திலேயே இடிஞ்சு விழாம எப்படி நிக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe? இந்த ஆர்கிடெக்சரல் மேஜிக்கோட வரலாறு ரொம்பவே ஆச்சரியமானது. அது நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து தொடங்குது. இத கண்டுபிடிச்சது ஒரு ஆர்கிடெக்ட் இல்லங்கிறது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய ஆச்சரியம். அவர் யாருன்னு கேட்டா அசந்து போயிருவீங்க. டெலிபோனை கண்டுபிடிச்ச அதே அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தான். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பெல்லோட நோக்கம் கட்டிடங்களை கட்டுறதில்ல, பறக்கறதுல தான் இருந்துச்சு. அவரோட வாழ்க்கையோட பிற்பகுதியில அவருக்கு பறக்கிறது மேல ஒரு தீராத ஆர்வம். அதுக்காக ரொம்பவே எடை குறைவாவும் அதே சமயம் பயங்கரமான காத்தையும் தாங்குற அளவுக்கு வலிமையாவும் இருக்கிற மாதிரி பட்டங்கள் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த தேடல் தான் இந்த புரட்சிகரமான கண்டுபிடிப்புக்கு வழிகாட்டுச்சு. பெல்லோட இந்த பட்டம் பற்றிய ஐடியா பல தலைமுறைகளை கடந்து கொஞ்சம் கொஞ்சமா உருமாறுச்சு. 1900ங்கள்ல பெல் அந்த நான்முக வடிவ பட்டங்களோட ஜாமெட்ரி உருவாக்குறாரு. அதுக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் 1940கள்ல மார்க்ஸ் மெங்கரிங்ஹவுஸ்னு ஒரு இன்ஜினியர் இதை பில்டிங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. கடைசியா 1950கள்ல பக்மின்ஸ்டர் ஃபுல்லர் அவரோட புகழ்பெற்ற ஜியோடெசிக் டோம்கள் மூலமா இந்த கான்செப்டை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தாரு. சரி, இந்த வரலாற்றை விட்டுட்டு இந்த அமைப்புகளை சாத்தியமாக்குற முக்கியமான சயின்ஸ்குள்ள போலாம். அப்படி என்னதான் இருக்கு அந்த முக்கோணத்துக்குள்ள? அதோட ரகசியம் என்ன? இந்த டெக்னாலஜியோட பேரு ஸ்பேஸ் ஃப்ரேம். இது ஒரு 3D வலை மாதிரியான அமைப்பு. இதோட சீக்ரெட்டே என்னன்னா, இது மேல வர்ற எந்த ஒரு பாரத்தையும் ஒரே இடத்துல தாங்காம 3D முக்கோணங்கள் வழியா முழு அமைப்புக்கும் பிரிச்சு கொடுத்துடும். சிம்பிளா சொல்லணும்னா, இது நூத்துக்கணக்கான சின்ன சின்ன ஆனா ரொம்ப வலிமையான முக்கோணங்களால பின்னப்பட்ட ஒரு பெரிய வலை. இது பழைய முறைகள்ல இருந்து எவ்வளவு வித்தியாசமானதுன்னு பாருங்க. ஒரு சாதாரண கூரையில ஒரு கனமான பீம் ஒரு தூண் மேல இருக்கும். சுமை அதிகமானா பீமையும் தடிமனாக்கணும். ஆனா ஒரு ஸ்பேஸ் ஃப்ரேம் இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருது. பாரத்தை முழுசா பரப்பி விட்டுடும். எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் அசையாம நிற்கும். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப எடை குறைவானது, சிக்கனமானதும் கூட. சரி, இந்த முக்கோணங்கள் எப்படி புவியீர்ப்பை ஏமாத்துது? ரொம்ப சிம்பிள். கூரை மேல ஒரு எடை விழும்போது அந்த விசை நேரா ஒரு ஜாயிண்ட், அதாவது ஒரு நோடு மேல படுது. பட்ட உடனே அந்த விசை சும்மா இருக்காது, அது ரெண்டா பெரியுது. சில பைப்புகள் இழுக்கப்படுது, அதுக்கு பேரு டென்ஷன். மற்ற பைப்புகள் அழுத்தப்படுது, அதுக்கு பேரு கம்ப்ரெஷன். இப்போ இந்த இழுக்கிற விசையும் அழுத்துற விசையும் ஒண்ணு பேலன்ஸ் பண்ணிடுது. இதனால எந்த ஒரு பைப்பும் உடையறதில்ல. முழு அமைப்பும் சேர்ந்து அந்த பாரத்தை ஈஸியா தாங்கிடுது. இத ஒரு ஸ்டீல் சிலந்தி வலை மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன். வலையோட ஒரு நூலை இழுத்தா அந்த அதிர்வு முழு வலைக்கும் பரவும் இல்லையா? அதே மாதிரி தான் ஸ்பேஸ் ஃப்ரேம்ல ஒரு இடத்துல அழுத்தம் வந்தாலும் அந்த விசை முழு அமைப்புக்கும் பரவி அதோட வலிமையை இன்னும் அதிகமாக்கும். இந்த ஒரு உதாரணமே இதோட சிக்கலான இயற்பியலை நமக்கு எளிமையா புரிய வச்சிரும். வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். இது நடைமுறையில எப்படி இருக்குன்னு பாப்போம். ஸ்பேஸ் ஃப்ரேம்களை பயன்படுத்துறதுல இருக்கிற நல்லது கெட்டதை பத்தி இப்ப நாம பேசலாம். எந்த ஒரு டெக்னாலஜியா இருந்தாலும் அதுல நிறைகளும் குறைகளும் இருக்கும். இதோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா, தூண்களை இல்லாம நூத்துக்கணக்கான அடி தூரத்துக்கு கூரை அமைக்க முடியும். அதுவும் இல்லாம இது ரொம்பவே எடை குறைவானது. அதனாலதான் பூகம்பம் வரும்போது இது ரொம்ப நல்லா செயல்படுது. எடை குறைவா இருந்தா அதிர்வும் குறைவு தானே. ஆனா மைனஸும் இருக்கு. இதோட ஸ்பெஷல் ஜாயிண்ட்ஸ் ரொம்ப விலை உயர்ந்தது. இதை ஒன்னு சேர்க்கறதுக்கு ரொம்ப திறமையான ஆட்கள் வேணும். அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான பைப்புகளை சுத்தம் பண்றதும் மெயின்டைன் பண்றதும் ஒரு பெரிய தலைவலி. இதை அசெம்பிள் பண்றது ஒரு பெரிய லெகோ செட் மாதிரி தான். ஸ்டெப் 1, ஸ்டீல் பைப்புகளும் பால் ஜாயின்ட்ஸும் ஒரு ஃபேக்டரியில ரொம்ப துல்லியமா தயாரிக்கப்படுது. அப்புறம் அதையெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு அனுப்புறாங்க. அங்க திறமையான ஒர்க்கர்ஸ் அந்த அமைப்பை ஃபோல்ட் போட்டு ஒன்று சேர்க்குறாங்க. கடைசியா ரெடியான அந்த வலையை கிரேன் மூலமா தூக்கி சரியான இடத்துல வச்சிடுவாங்க. தயாரிக்கிற முறையிலும் பெரிய வித்தியாசம் இருக்கு.
சாதாரண கட்டுமானத்துல ஸ்டீல் பீம், கான்கிரீட் மாதிரி சிம்பிளான கனமான பொருட்களை பயன்படுத்துவாங்க. ஆனா ஸ்பேஸ் ஃப்ரேம்களுக்கு ரொம்ப ரொம்ப துல்லியமா செஞ்ச மெட்டல் ஜாயின்ட்ஸ் தேவை. போல்ட் போடுறதுல 1 மில்லிமீட்டர் தப்பு நடந்தா கூட முழு அமைப்போட வடிவமே மாறி போகலாம். இந்த துல்லியம்தான் அதோட விலையும் அதிகமாக்குது. நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த இன்ஜினியரிங் அதிசயத்தை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எங்கெல்லாம் பார்க்கலான்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். உண்மையை சொல்லணும்னா நீங்க இதெல்லாத்தையும் ஏற்கனவே பல தடவை பார்த்திருக்கீங்க, ஆனா கவனிச்சிருக்க மாட்டீங்க. சென்னை, பெங்களூரு மாதிரி பெரிய ஏர்போர்ட்டுக்குள்ள போன உடனே அந்த பறந்து விரிஞ்ச உணர்வு வருமே, அதுக்கு காரணமே இதுதான். இனிமேல் ஒரு டோல் பிளாசா வழியா போகும்போது 1 நிமிஷம் வண்டிக்குள்ளேருந்து மேல பாருங்க. அட, அங்க இருக்கிறதும் ஒரு ஸ்பேஸ் ஃப்ரேம் தான். பெரிய பெரிய ஸ்டேடியம், கன்வென்ஷன் சென்டர், தொழிற்சாலை கூரைகள்னு நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இந்த டெக்னாலஜி ஒளிஞ்சிருக்கு. பியூர் ஸ்பேஸ் ஃப்ரேம் இன்ஜினியரிங்குக்கு ஒரு மிக அழகான பிரபலமான உதாரணம் வேணும்னா பாரிஸ்ல இருக்கிற லூவர் மியூசியத்தோட கண்ணாடி பிரமிட் தான். அது வெறும் ஒரு கட்டிடம் மட்டும் இல்ல, ஒரு கலைப்படைப்பாவே ஜொலிக்குது. ஸ்பேஸ் ஃப்ரேமிற்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான தத்துவத்தை இந்த ஒரு வரி அழகா சொல்லுது. கட்டுமான துறையில எதையாவது கனமா கட்டுறதை விட புத்திசாலித்தனமா வேலை செய்யறது தான் எப்போதுமே சிறந்தது. வடிவங்களோட அறிவியலை புரிஞ்சுக்கிட்டா நாம மாயாஜால மாதிரி இருக்கிற கட்டடங்களை கூட உருவாக்க முடியும். கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. இது மாதிரி வேற என்ன இன்ஜினியரிங் அற்புதங்கள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம கவனிக்காம மறைஞ்சிருக்கு? அடுத்த தடவை நீங்க ஒரு பெரிய கட்டிடத்தை பார்க்கும்போது ஒரு புது கண்ணோட்டத்தோட ஆர்வமா பாருங்க. உங்களுக்கு என்ன ஆச்சரியம் காத்திருக்குன்னு யாருக்கு தெரியும்?